ஆமாம் 2 மணிக்கு தான். நாங்கள் நினச்சி நான் விட்டுட்டேன். என்னத்துக்கு தான் ப்ரெஸ் வந்து இது பண்ண மாட்டேங்காரு. ஒரு மாதிரி அவங்க கூட சேர்ந்து அந்த ஒர்க்குகள்லாம் கரெக்டாக ஃபாலோ சார் அந்த பக்கம் நின்று போங்க. ஆ அந்த பக்கம் கொஞ்சம் நண்பர்களே கொஞ்சம் எல்லாம் பின்னாடி திரும்ப மரத்தோட வேர் போய் அதுக்கு படிக்கட்டெல்லாம் எடுத்து நம்ம அந்த இன்னர் டைமென்ஷன் ஸ்டோன் வால் டைமென்ஷன் வரணும். நம்ம அடிஷ்னலாக எஸ்கவேட் பண்ணி அதுக்கப்புறம் சாரி போகிறாங்க. அண்ணே இல்லைண்ணா அவங்க அமைச்சர் சொன்னா எவ்வளோ சார் இது கட்டுறீங்க சார்? மானியம் 37,400. நல்லா இருக்கும். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே வழங்கப்படுகின்ற திட்டங்களில் அந்த பற்றிய தகவல் உங்களுக்கு அனைவருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் ஆனால் யாரும் இன்சூரன்ஸ்ல பண்ணுறதில்லை. ஆனால் காட்டில் சேதம் ஆனாலும் கிளைம் ஆகும் வாழையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து காட்டில் விழுது வராது. அதனால வந்து விவசாயி வந்து நம்ம இது வந்து காற்று கொஞ்சம் கூட நல்லா காற்று வச்சுருக்கோம். குறிப்பாக அந்த ஜூன் ஜூலை மாதம் அந்த ஆடி பட்டம் வந்து நல்ல காற்று தென்மேற்கு காற்று வந்து இங்கே அதனால நம்மளுக்கு அந்த விண்மில்லாம் ரொம்ப இருக்கும். ஸோ அந்த காற்றுனால வாழை சேதத்துக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். இயற்கையினால் மழை வெள்ளம் சேதம் இருந்தால் மட்டும்தான் கவர் ஆகும். காற்றினால் ஏற்படும் சேதத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது விவசாயிகளும் வந்து தேசிய பறவை அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதை நாங்கள் என்ன செய்ய இங்கே காலையில் 5:30 மணிக்கு வானம் விட்டிங்கன்னா ஓடிடும். அப்படியா? ஆனால் உடனே போகும். அடுத்த நாளைக்கு வராது. 2 நாளைக்கு திறந்து விட்டுட்டீங்கன்னா வராது. ஆனால் எங்கள் பகுதியில் எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக வேற இடம் போயிடும். அப்படியா? காலையில் 5:30 அடுத்த 2 வாரம் ட்ரை பண்ணுங்க. நம்ம அமைச்சர் உறுப்பினர்கிட்ட திருப்பி கேட்கலாம்.